வீட்ல ஃபங்க்ஷன் அப்புறம் யோகா வளகாப்பு எல்லாமே இருக்கு. நான் தான் சொன்னி ஹாய் ஹலோ வணக்கம் உங்கள் ராம் யோகா மாயிலன். நிறைய பேர் நேற்று எக்கச்சக்கமான எங்களோட ரிலேட்டிவ்ஸ்ல இருந்து அம்முக்குட்டீஸ்ல இருந்து எக்கச்சக்கமான பேர் எங்கிட்ட கேட்ட ஒரே விஷயம், யோகாக்கு அழுகும்போது கூட எங்களுக்கு கண்ணி கொஞ்சம் வந்துச்சு. ஆனா ராமண்ணா அழுகும்போது எங்களால கண்ட்ரோல் பண்ணேன், பட் என்னால முடியல. என்னால இப்ப சொல்லும் போதே அழுக வருது. கடவுளே, அழுகக்கூடாதுன்னு நினைச்சிட்டு இருக்கேன். எந்த வீடியோலயுமே அழுகக்கூடாது நாங்க டிசைட் பண்ணிட்டோம். கர்மம் அது அழுது வீடியோ போட்டு சிங்கம்னு இல்ல, அது எமோஷனலா நம்ம வெளிச்சம் தெரிய மாட்டேன் தள்ளியவை எப்படி ஏதாவது பண்ணிக்கிட்டே இருக்கணும், துரு துரு துருன்னு இருப்பான். அதனால நிறைய பேர் எங்களுக்கு ரொம்ப கேட்ட எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். எங்க மேல ஒரு அக்கறைப்பட்டு ஏன்னா அழுகுறீங்க, எங்களுக்கு அழுக வருது அப்படின்னு சொல்லி எக்கச்சக்கப்பட யார் மனசையும் கஷ்டப்பட்டு தான் மன்னிச்சிருங்க. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல புதுசா யார் பார்க்கறதா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஆரம்பிக்கலாங்களா? என்ன வீடியோன்னு பாத்தீங்கன்னா நாங்க சொல்லிருந்தோம், நெக்ஸ்ட் எங்க வீட்ல ஒரு ஃபங்க்ஷன், குட் நியூஸ், ஃபங்க்ஷன், சந்தோஷம், ஹாப்பினஸ். இப்பதான் ஒரு ஃபங்க்ஷன் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் ஒரு ஃபங்க்ஷன் வரும்போது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அது எங்க போகணும் நம்ம? என்ன எங்க போறோம்? சிவகங்கை தான். சிவகங்கை தான். நான் மாப்பிள்ளை ஊர்ல வைக்கிறாங்கன்னு நினைச்சேன். இல்ல சிவகங்கையிலேயே தான் வைக்கிறாங்க அந்த மேரேஜ். இங்க தான் மணலூர் தான் மாப்பிள்ளை ஊரு. அதனால சிவகங்கையில பெரிய மண்டபம் நல்லா பிடிச்சிருக்காங்க. ஏன்னா எங்க சித்தி வீட்டுல முதல் கல்யாணம் தான், நம்ம ஊர்லயே வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி மண்டபம் பிடிச்சி இங்கேயே ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. எங்களுக்கு நல்லதா போச்சு, நாங்க டக்குன்னு கிளம்பி போறதுக்கு. அந்த மாதிரி வச்சிருக்காங்க எங்க வீட்டுல. நெக்ஸ்ட் அதுல பாத்தீங்கன்னா வச்சுக்கலாம், நிறைய வீடியோஸ் வரும். நைட்டு பொண்ணு அழைச்சி போறது, மாப்பிள்ளை வர்றது, நிறைய நல்லா இருக்கும், வித்தியாசமா சடங்கு நிறைய இருக்கு. எங்களுக்கு நிறைய இருக்கு. நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஃபங்க்ஷன்லாம் வருது. எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம தொடர்ந்து நம்ம வீட்டுல ஃபங்க்ஷன் அப்புறம் யோகா வளகாப்பு எல்லாமே இருக்கு. அப்படிலாம் நம்பாதீங்க, ஏதாவது சொல்லிக்கிட்டே சும்மா ஜஸ்ட் ஃபன் பண்ணேன். யோகாக்கு வளகாப்பு சரி வச்சிருவோம். ஓகே, நமக்கு நெக்ஸ்ட் மஞ்சுக்கு தான் வளகாப்பு இருக்கு. மஞ்சுக்கு தான் வளகாப்பு முடிஞ்சிருச்சுல்ல, இன்னொரு வளகாப்பு இருக்கு, பெரிய வளகாப்பா இல்ல 9 மந்த் இதுல. ஆமா, அந்த வளகாப்புக்கு அந்த வீடியோக்கு தான் நான் யோசிச்சு சொல்றேன், மாத்தி சொல்றேன். ஓகே அம்குட்டீஸ், நீங்க ஏதாவது தப்பா நினைச்சுக்கிறாதீங்க. எங்களுக்கு பத்திரிக்கை கொடுத்தாங்கல்ல, அவங்க என்னோட பிரதர், ஏன்னா இவங்க தங்கச்சியை கல்யாணம் பண்ண போறாரு. பட் எனக்கு ப்ரோ, அண்ணா மாதிரி, அண்ணா தான், பங்காளிலாம் வேணாம், அது அண்ணா பங்காளி தான் வரும். அண்ணா அவங்க எங்களுக்கு பத்திரிக்கை கொடுத்துட்டாங்க. அண்ணன் அத்தை வைக்கல, ஏன்னா அத்தை வெளியூர்லாம் கொடுத்துருக்காங்க, உள்ளூருக்கு இன்னும் கொடுக்கல. இதான் பொண்ணு மாப்பிள்ளை. இந்த போட்டோ எடுத்தது நம்மளுடைய போன்ல எடுத்தது. இந்த போன்ல சாம்சங் கேலக்சில எடுத்த போட்டோ தான் பாத்தீங்க அப்படின்னா அட்டகாசமா இருந்துச்சு. நான் எடுத்த போட்டோ இது, அதனால நல்லா இருக்கு. கேமரா இருந்துச்சு, பட் நான் கேமரா எடுத்துட்டு போல. என் போன்ல நச்சு நுழைஞ்சு பின்னாடி இருக்க போட்டோஸ் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னு நாங்க எடுத்ததா ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது எங்க பேரை வேற போட்டிருக்காங்க, அதான் ஹைலைட் என்ன போட்டிருக்காங்க. இதெல்லாம் அன்றைக்கே நாங்க சொல்லியிருந்தோம் இல்லையா? அது இது சொல்றதுக்கு முன்னாடி எல்லாருமே இவங்க அக்கா, அத்தாச்சி, சிவா அத்தாச்சி, மது அத்தாச்சி, அப்புறம் நிறைய பேர் ஒரே மாதிரி சாரி கட்டி ஒரே மாதிரி. முன்னாடி நான் ஒரு அன்பாக்சிங் வீடியோ போட்டிருப்பேன். அது என்ன சாரின்றது ஸ்பெஷல். அந்த சாரி நிறைய பேர் எடுத்திருக்காங்க தானே, எக்கச்சக்கமானது. அந்த சாரி நிறைய பேர் வேற வாங்கிருக்கீங்க. இதுவரை நான் கட்டி தான் வாங்குவீங்க, ஆனா அன்பாக்சிங்லயே இவ்வளவு நிறைய பேர் அந்த சாரீஸ் கேட்டிருக்கீங்க. அது மாதிரி இன்னமும் கேட்டுக்கிட்டு 10 சேலை சேல் ஆயிருக்கும், 2 நாள்ல கிட்ட சேல் ஆயிருக்கும். அந்த அன்பாக்சிங் வீடியோ போட்டதுக்கு அப்புறம் 2-3 நாள்லயே சேல் நிறைய சேல் ஆச்சு. அதுக்கடி பத்திரிக்கைக்கு நம்ம வருவோம். பத்திரிக்கையில பாத்தீங்க அப்படின்னா எல்லாரு பேருமே, எங்க சித்தி ஃபர்ஸ்ட் கல்யாணம் நான் சொன்னேன்ல, ஃபர்ஸ்ட் கல்யாணம்ன்றதுனால எல்லாரு பேருமே போட்டிருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா ஸ்பெஷலா ரிவர் கோடுனா என்ன
உன் பேர் அங்க முன்னாடி போட்டிருக்காங்க. அங்க போட்டிருக்கிறது பாத்தீங்கன்னா அக்கா மாமாமார்கள் தான் போட்டிருக்காங்க. அதுல வந்து அக்காவை தான் ஃபர்ஸ்ட் போடுவாங்க. நீங்க சொல்லுங்க, ஃபர்ஸ்ட் வீட்ல உள்ள ஆம்பளை பேர் ஃபர்ஸ்ட் போடுவாங்களா இல்ல லேடிஸ் பேர் ஃபர்ஸ்ட் போடுவாங்களா? இதுல வந்து இத நான் சொல்றேன். எங்க ஏரியா சைடுல பாத்தீங்கன்னா மாமா அக்காமார்கள்னா மாமா பேர் ஃபர்ஸ்ட் போட்டு அக்கா பேர் செகண்ட் போடுவாங்க. அது என்ன அக்கா? இதுல இருந்து அக்கா மாமாமார்கள், அதாச்சும் அவ கூட பிறந்தவங்க எல்லாம் கேட்டிருக்காங்க. நாங்க தான் கூட பிறந்தோம். அது எப்படி கூட பிறந்தீங்கன்னா முறை மாதிரி பேரு பேசாம இருங்க. அதனால யோகேஸ்வரி பிஏ யூடியூபர்னு போட்டு எனக்கு நான் தான் சொன்னேன் யூடியூபர்னு போடுங்க அப்படின்னு. சிரிக்காதடி. என்ன யூடியூபர்? நம்மளும் ஒரு யூடியூபர், நம்மளுக்கு மேல இருக்கவங்க. நான் யூடியூப் 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர் என்னோட அம்மு குட்டிஸ் என்னை ரீச் பண்ண போறாங்க. 1 மில்லியன் தாண்டி வர போறோம். உனக்காக நான் ஒன்னு சொல்லவா? நீ யூடியூபர். ஓகே, நான் வேற எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஓகே அம்மு குட்டிஸ் வேற. ஓகே அம்மு குட்டிஸ், இங்க பாத்தீங்க அப்படின்னா இதுல வந்து யோகேஸ்வரி யூடியூபர், ராமன் டிஎம்இயா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பட் 13 அவ கால் பண்ணி போனோட சொல்லிருப்போம் நினைக்கிறேன். கால் பண்ணி அக்கா இந்த மாதிரி என்ன போட அப்படின்னு கேட்டா நாங்க என்ன சொல்லிருந்தோம் அப்படின்னா, நீ வந்து நேம் போட்டு படிப்பு மட்டும் போடுங்கமா போறேன்னு சொன்னோம். இவர்ட்ட போன் பண்ணி என்னடா இவன் எங்கேயோ இருந்தான், வெளியே எங்கேயோ போயிருந்தான், சைட்லயே கோர்ட்டுக்கு போயிருந்தான். கோர்ட்டுக்கு போய் அப்புறம் ஆமா இந்த மாதிரி கேக்குறா, என்ன உனக்கு என்ன படிப்பு? எனக்கு இவன் படிப்பு தெரியல, டிஎம்எடி சொல்லிட்டேன் நான் வாட்டுக்கு. ஐயோ இருடி நான் கேட்டு சார், இவன் கால் பண்ணி கேட்டா இவன் வந்து என்ன போடணும்னு கேட்டா யூடியூபர்னு போடணும் அப்படின்னு சொல்லிட்டேன். ஏன்னா யூடியூபர்லாம் வேணாண்டா, எதுக்குடா அவ்வளோனா சீன் நம்மளுக்கு வேணாண்டா அப்படின்னு சொன்னேன். இல்ல எல்லாருமே போடுறாங்கல்ல, அவங்க வடிவ போடுறாங்க, நம்மளோட தொழிலை நம்ம போடுவோம், நம்ம தொழில் அதுல தானே ஓடிக்கிட்டு இருக்கு இந்த அம்மு குட்டீஸ்க்காக அப்படின்ற மாதிரி யூடியூபர்னு போடுவோம். சரி ஓகே, அவட்ட கால் பண்ணி எப்ப அவங்க மாமனுக்கு வந்து யூடியூபர்னு போடணுமாப்பா அப்படின்னு சொன்னோடனே ஓகேக்கா சரி கீழே வந்து ராமியோகா சேனல் வேணும் எழுதிடுவா, இவ்வளவு பேரு உங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுவா, பத்திரிக்கை கொடுக்குற வீட்டுல எல்லாம் பாத்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு என்னைய கலாய்ச்சிட்டு மாமா கலாய்ச்சிட்டாங்க. அதனால எல்லாரும் பேருமே போட்டிருக்காங்க. வந்து எங்க மண்டபம்லாம் வச்சுக்கோங்க, யாராவது சஸ்பென்ஸ் அதெல்லாம் வந்து நாங்க கல்யாணத்துல பாப்போம். கல்யாணத்துல அப்புறம் வந்து பத்திரிகை கொடுத்த மங்காளி எங்க அண்ணன் வந்து பத்திரிகை கொடுத்ததை வந்து காட்டுறோம் எங்களுக்கு. அப்புறம் எல்லாருக்குமே அந்த இடத்துல வந்து வேணும், மச்சானும் வேணும். அவங்களுக்கு 2 முறை வேணும், மாமாவும் சொல்லலாம் மச்சானும் சொல்லலாம். மச்சான் வச்சுக்குவோம், ஏன்னா என்னோட மூத்தவர் மச்சான் நம்ம சொல்லுவோம் சொல்லிட்டு எல்லாத்தையும் வச்சு எங்க அம்மாச்சி வந்து நீங்க இங்கேயே கொடுத்துருங்க, நீங்க அம்மாவும் எதுக்கு எல்லாருமே ஓகே பண்ணாங்க இங்கேயே கொடுங்க அப்படின்னு. ஏன்னா எப்படின்னா இவங்களோட தாய்மாமா வீட்டுல வச்சு எல்லாருக்குமே கொடுத்துட்டாங்க. ஏன்னா அந்த ஃபங்க்ஷன் பால்காட்சி ஃபங்க்ஷன் வந்து எல்லாருக்குமே வீட்டு வந்து ஒவ்வொரு வீட்டுல செப்பரேட்டா வந்து பண்ண முடியல. ஒரு ஆள் அண்ணே ஒர்க்ல இருக்காங்க, இவர் ஒர்க்கு போயிட்டு வராப்புல. அப்புறம் எல்லா கூட பிறந்தவங்க எல்லாருமே ஒர்க்கு. மச்சானோட அப்பாவும் வெளியே வந்து கேரளாலேயே எங்கேயோ வந்து டிரைவரா இருக்காங்க, வேலை பார்க்கணும், எல்லாருமே ஒர்க் பண்றாங்க. எல்லாம் தனித்தனியாவே கொடுக்கறதுக்கு போல எங்க அம்மாவும் எங்க அம்மாச்சி எல்லாருமே இங்கேயே கொடுத்துருங்க. ஒரு ஏன் அலைச்சல், அதுவுமே ஒரு செலவு. மருமகனுக்கு இப்பவே பாத்தீங்கன்னா பார்த்து பண்றாங்க, இவருக்கும் அப்படிதான் பார்த்து பண்றாங்க. எல்லா மருமகனுக்கும் என் குடும்பத்துல பார்த்து பண்ணுவாங்க. அந்த மாதிரி பார்த்து பண்ணியாச்சு. கல்யாணம் பாத்தீங்க அப்படின்னா வர 22ஆம் தேதி. எல்லா மருமகளையும் தாங்குவா எங்க வீட்லயும், எல்லாரும் வீட்லயும். அது உண்மைதான். அது என்ன நீங்க மட்டும் போடுவீங்க, நாங்க போடுவோம். நாங்க தான் பெரிய மருமகளை தான் தாங்குவாங்க, நாங்க மருமகளை தாங்குவோம். அவ்வளவுதான், தாங்க நல்லா தாங்க, சந்தோஷம் தானே. யாரு நான் உன்னையே தாங்குறதுக்கு பதிலாக உன் குழந்தையா தாங்குவேன், அவ்வளவுதான். என் குழந்தையாவை தாங்குவேன், குழந்தையா இல்ல என் தங்கச்சியே தான் நான் ஏன் குழந்தையான்னு சொன்னேன். நிறைய பேர் அப்புறம் கேட்டிருந்தீங்க இன்னொரு முக்கியமான கொஸ்டின், லெக்சருள் ஏன் பாத்தீங்க அப்படின்னா உங்க மாமாவோட பால் காட்சிக்கு, ஐ மீன் எங்களோட வீட்டு பால் காட்சிக்கு வரல, என்னாச்சு சண்டையான்னு அவங்க கிட்டே கேட்டிருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் எங்ககிட்ட ரிப்பீட்டடாக கேட்டிருக்கீங்க. உங்க மாமா வந்து உங்க அம்மா அப்பாவுக்கு சொல்லியிருக்காங்க இல்லையா, மஞ்சுக்குலாம் கூட சொல்லியிருக்காங்க, ஏன் வந்து லட்சுமணன் அருளுக்கு சொல்லலாம் கேட்டீங்க. சொன்னாங்க, ஃபோன்ல பேசுனாங்க, அவங்களால வர முடியல, உடம்பு சரி, எங்களுக்கு தெரியாது சார், எங்களுக்கு ஃபோன்லயும் சொல்லல. அதனால நான் சரி போட்டோ தானே இருக்கட்டும் நாங்க போட்டோ போட்டோம். அதுல அப்புறம் சொன்னீங்க அக்கா கட் அவுட்லாம் லெக்சர்னே போட்டோ போட்டிருக்காங்க, ஏன்க்கா லெக்சர்னே வரல, என்னக்கா ஆச்சு, ஃபைட்டா சண்டையா கிண்டையான்ல அங்கேயும் கேட்டிருக்கீங்க இங்கேயும் கேட்டிருக்கீங்க. அப்படிலாம் எதுவுமே கிடையாது, உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்க. அதுக்கடுத்து அவங்க வீடு சொல்லி யார் வீட்லயே ஃபங்க்ஷன் கோயிலுக்கு போனதாக வந்து சொல்லியிருந்தாங்க. அத்தை சொன்னாங்க, எங்களுக்கு தெரியாது, அத்தை சொன்னாங்க. ஒரு உடம்பு சரியில்லைன்றத வீடியோவை பார்த்தா நாங்களே தெரிஞ்சுக்கிட்டோம். மற்றபடி நீங்கள் நினைக்கிற மாதிரி எதுவுமே இல்லை. நீங்கள் எதையாச்சும் வேறு ஏதோ நினச்சி உங்களோட மைண்டை வந்து வச்சுக்கிறீங்க, அப்படிலாம் எதுவுமே கிடையாது. நெக்ஸ்ட் நம்ம வந்து அடுத்த என்னடா ஃபங்க்ஷனு, பர்த்டே. அதுக்கடுத்து நீ கேட்பீங்க அது பேர் என்ன, அது என்னதுக்கு இது ஊற்றுறாங்களே உங்கள் ஊரில் கொடிக்கரம்பையில், ஃபால்சி. இது ஃபால்சி எப்போ பார்த்தாலும் இந்த வீட்டு இருக்கேன் ஃபால்சி. நீச்சி ஃபால்சி, ஐயோ அத்தாடி. இது
கும்பாபிஷேகம் வந்து நடக்குது. அதுக்கு நாங்க நீங்க அப்புறம் நான் அதுக்கும் என்னன்னு கேட்பீங்க, எதுக்கு போகல, ராம்யோகா ஏன் வரல, இங்க வேற லட்சுமணன் அவர்கள் வரல, அங்க ராம்யோகா வரல, நீங்க கொஸ்டின் அன்னைக்கு வந்துதான் மேரேஜ் தான் பாத்தீங்கன்னா மேரேஜ் அன்னைக்கு தானா? அன்னைக்கே தான் தேதி மாத்திட்டேன்னு சொன்னாங்க. இல்ல அதே டேட் தான். 22 தான். 22 தான் கும்பாபிஷேகம். 21 வந்து 24 அங்கே மாத்திட்டாங்க. 24 வந்து குதிரை கோயில் கும்பாபிஷேகம். ஆமா உனக்கு தெரியல மறந்துட்டேன். பார்த்தீங்கன்னா குதிரை கோயிலில் கும்பாபிஷேகம் வந்து 24. அதுக்கு நாங்கள் போயிடுவோம்னு நினைக்கிறேன். 22 பார்த்தீங்க அப்படின்னா 21 பார்த்தீங்கன்னா சித்தி வீட்டில் வந்து சடங்கு. அன்னையிலேருந்து எங்களை கையில் பிடிக்க முடியாது. உண்மை 21லேருந்து நாங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் பிஸியாக இருப்போம். ரொம்ப பிஸி. பார்க்க முடியாது சடங்கு. அது மட்டும் இல்லாமல் பொண்ணழைச்சிட்டு போகிறது, அதுக்கடுத்து அங்கே வந்து அடுத்த நாள் கல்யாணத்துக்கு, அதுக்கடுத்து மறுவீடு, பொண்ணழைச்சிட்டு போகிறது, நிறைய ஃபங்க்ஷன் இருக்குது. நிறைய ஃபங்க்ஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேற லெவல்னு ஃபன்னு. அது அந்த கல்யாணத்துக்குள்ளேயும் நிறைய ஃபன்லாம் நாங்கள் பண்ண வச்சிருக்கோம், பண்ண போகிறோம். என்ன வராமல் அதெல்லாம் நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கோம். ஏன்னா நான் கல்யாணம் பண்ணும்போது அந்த யூடியூப்லாம் நாங்கள் பண்ணலை. வர சன்னதிகள் அவங்களுக்காவது நம்ம வந்து அவங்களுக்கு ஒரு மெமரிஸ் அந்த வீடியோ எடுத்து அவங்கள்ட்ட கொடுத்துருவோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுல இருந்து நிறைய ஸ்பெஷல் வச்சிருக்கோம். எப்பப்போ வீட்டில் சொல்லி அது நிறைய ஸ்பெஷல் வச்சிருக்கோம். நிறைய ஸ்பெஷலான இதெல்லாம் காத்துக்கிட்டு இருக்கு. செம்மையான ஃபன் மூமெண்ட் எல்லாம் காத்துக்கிட்டு, நிறைய யோசிச்சு டான்சிங்லாம் காத்துக்கிட்டு இருக்கு. எல்லாமே காத்துக்கிட்டு இருக்கு. டான்சிங்கா? இது நான் ஆட மாட்டேன். ஆத்தாடி நமக்கு இந்த டான்ஸுக்கு ஆகாது. ஒரு சந்தோஷமான விஷயங்கள்லாம் அதில் காத்துட்டு இருக்கு. நாங்களே சஸ்பென்ஸ் அது பண்ணி விட்டுருவோம். சஸ்பென்ஸ் ரொம்ப ரொம்ப சஸ்பென்ஸ். அதை நீங்க எதிர்பார்த்துட்டே இருக்கணும்ன்றதுக்காக எப்படியா அவர் அண்ணன் ஆடிடுவார்ல, ஆட வைக்கிறோம். ஓகே அம்முக்குட்டீஸ், இந்த கல்யாணத்துக்கு எல்லாரும் வாழ்த்து சொல்லுங்க. எங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். ரொம்ப நாள் கழிச்சு எங்கள் வீட்டில் ஒரு கல்யாணம் விசேஷம் நினைக்கும் போது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எப்படா நாங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்னும் ராமனுக்கு ட்ரெஸ் எடுக்கலை, மகிழனுக்கு ட்ரெஸ் எடுக்கலை. அதுக்கடுத்து இன்னொன்று வருது, பர்த்டே வருதா. அந்த அதாவது கும்பாபிஷேகம் அன்னைக்கு கல்யாணம், அதனால நாங்கள் போகல. ஆனால் பர்த்டேக்கு நாங்கள் அங்கே தான் போய் செலிப்ரேட் பண்ண போகிறோம். 2 பேரும் சேர்ந்து ட்ரெஸ் எல்லாம் ஒரே மாதிரி போட்டு எப்பயும் போல 2 வருஷம் பார்த்தீங்கன்னா அத்தை மாமாவோட நாங்கள் கொண்டாடல பர்த்டே. கரெக்டா? எங்கள் அம்மாட்ட கேட்டோம்னா எங்கள் அம்மா என்ன ஒரே வார்த்தை சொல்லும், நீங்கள் ரோட்லாண்டா கொண்டாடுனீங்க, நாங்கள் போனது அவுட்டிங்கு, நீங்கள் ரோட்லாண்டா கேக் விட்டு எங்கள் ஆத்தா சொல்லும். பட் வந்து இந்த வருஷம் அங்கே வீட்டில் போயிட்டு சின்னம்மா ஒரு கேக் வாங்கி, சொன்ன ஐடியா தான் நம்ம கண்டிப்பாக கேக் வாங்கி சின்னம்மா வெட்டுவோம். அப்போ தான் எங்கள் அம்மா ஏதாவது செய்யும் எங்களுக்கு. அப்படி இல்லை, ட்ரெஸ் எடுக்க சொல்லியிருக்கேன். கேட்டாங்க என்கிட்ட, யோகா என்ன யோகா எடுத்து கொடுக்குறது, எதுவுமே வேணாம், நீங்கள் ட்ரெஸ் மட்டும் எடுத்து கொடுங்க, அதுவே போதும், வேற எதுவுமே வேணாம் அப்படின்னு சொல்லி எதுக்கு ஆசைப்படுறோம். அதனால் நாங்கள் வேஷ்டி சட்டை கேட்டிருக்கோம். ஒரே மாதிரி வேஷ்டி சட்டை கட்டி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி கேட்டிருக்கேன். அது என்ன பிளானில் போய் முடிய போகுதுன்னு தெரில, பார்க்கலாம். அதில் கண்டிப்பாக 2 பேர் கண்டிப்பாக இருப்பாங்க. நீங்கள் நினைக்கிற எல்லாமே அன்னைக்கும் நடக்கும். கல்யாணத்து அன்னைக்கு நீங்கள் நினைக்காததெல்லாம் நடக்கும். அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நெக்ஸ்ட்டோட வீடியோவில் ஜாயிண்டாக பார்த்தீங்கன்னா அவங்க பத்திரிக்கை கொடுத்தது இதெல்லாம் ஜாயின் பண்ணியிருக்கோம். அதோட நாளைக்கு ஒரு வீடியோ வருது. என்ன வீடியோ? குடும்பமே சேர்ந்து ரொம்ப ஸ்பெஷலாக இவங்க எல்லாருமே சேர்ந்து அந்த பண்ண ஒர்க் அது சூப்பராக இருக்கும். அதை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ரொம்ப ஃபன்னான மூமெண்ட்ஸ்லாம் இருக்குது. நாளைக்கு வீடியோவில் சந்திக்கலாம். பாய். அடுத்து இந்த இருக்கேன் இந்த சித்தப்பா கொடுக்கட்டும். யாரு இந்த இருக்கேன் தம்பி அடுத்து வேற யாருப்பா உங்களுக்கு வேற
வீடியோவில் ரொம்ப அழகா இருக்கீங்களே. நல்லா இருக்கு நல்லா இருக்கு.